மட்டன் பிரியாணி, மட்டன் எலும்பு குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா, எக்கு, கடா வெட்டு, அதாவது 3 கிலோ சுக்கா போட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணி கீழே பாருங்க. எல்லா பக்கமும் தண்ணி நிரப்பமா இருக்கு. ஆத்துருக்கு எல்லா டேம்லயுமே தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன். குதிச்சா வேடி வச்ச மாதிரி இருக்கும். தண்ணி ஓடுது. இதான் தண்ணி. ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு நம்ம குட்டாலம்பட்டி, அதாவது வாடிப்பட்டி கிட்ட, மதுரை போகிற ரோட்டில் வாடிப்பட்டி குட்டாலம்பட்டி அருவிக்கிட்ட ஒரு கடா வெட்டு, அதாவது 3 கிலோ சுக்கா போட்டோம். வேற பிரியாணி, தால்ச்சா, எலும்பு குழம்பு, சிக்கன் கிரேவி, முட்டை, அந்த அதில் சுக்கா வறுவல் ஒன்று போட்டோம். அப்போ அது சுக்கா வறுவல் பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க. ஊற்றுறது இந்த பையன் வந்துடும். அப்படி ஊற்றும். அடுப்பை பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சு ஒரு 350 மில்லி ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுறோம். ஊற்றி விட்டு நல்ல எண்ணெய் காய்ஞ்சி விட்டு கருவேப்பிலை 3 கொத்து அதில் போட்டுட்டு அப்படியே பொரியவும் 1.5 கிலோ வெங்காயம், அதாவது ஆம்லேட்டுக்கு வெட்டுற மாதிரி வெட்டணும். அதை 1.5 கிலோ வெங்காயம் போடுறோம். போட்டு லைட்டாக 2 கிண்டு கிண்டிட்டு மஞ்சத்தூள் ஒரு 15 கிராம், மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள் ஒரு 40 to 50 கிராம் போட்டு நம்ம வணக்கிறோம். இப்போ கண்ணாடி பதத்தில் வணக்கிறோம். பல்லாரில் அப்படியே எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி இப்போ வேற லெவலில் ஒன்று போயிடலாம்ப்பா. வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வந்துச்சு. 3 கிலோ மட்டனை இறக்குவோம் உள்ள, அதாவது கழுவி 3 கிலோ மட்டனை வட்டால இறக்கி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி உள்ளே ஊற்றி மூடியை போடுவோம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3-4 தடவை வெந்துருச்சான்னு பார்த்து 3ஆவது தடவை பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். மட்டன் இது நல்லா கொழுப்போட அப்புறம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் மேலாம் பொடிசாக மூடியை போட்டு கிச்சன் மூடிடலாம். அப்புறம் நம்ம தேவையான மசாலா பூரா போட்டுக்கலாம். உப்பு எதுவுமே போடல. அவ்வளோதான். அப்படியே ஸ்லோ போட்டு தக்காளி 4 போட்டா போட்டு. பட்டாளக்காய் போட்டு இல்லை இல்லை, இதுக்கு பட்டாளக்காய் போட்டுக்கலாம். இருக்கு நல்லா கொஞ்சம் வேறு நல்லா அப்படியே மூடியை திறந்து போது நல்லா வெந்துருச்சு. நல்லா மட்டன் வெந்துருச்சு. இப்போ என்ன செஞ்சோம், 150 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, ஒரு 4 தக்காளி, பிரியாணிக்கு அரைச்ச பட்டை கிராம் மிளகாய் 1 ஸ்பூனு போட்டு அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓட்டணும். மூடி போடலை, அடுத்து போட்டால் பிடிச்சிரும். அதனால் ஒரு ஓட்டணும். போடக்கூடாது. இப்போ மல்லித்தலையை போட்டு அப்படியே கிட்டுக்கிட்டே இருந்தால் எண்ணெய் திரிஞ்சு, இஞ்சி பூண்டு போட்டு எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துச்சு. வரவும் ஒரு 2 எலுமிச்சம்பழம்
2 எலுமிச்சம்பழம், தேவைக்கு உப்பு, ஒரு 40 கிராம் மட்டன் மசாலா போட்டு அப்படியே ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ரை பண்ண. அப்படியே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வேறு லெவல். தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் எண்ணெய் சுக்கான்றனால எண்ணெய் ஊற்றுறோம். தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றுங்க. பாருங்கள் வேறு லெவலில் சுக்கா. உரப்பு இருக்கான்னு பார்த்துங்க. உரப்பு பண்ணிட்டு சுக்காங்க வேறு லெவலாக இருக்கும். இங்கே பாருங்க அப்படியே போத்தா பார்த்தா விட்டுணும். கொஞ்சம் அப்படியே எண்ணெய் லைட் அப்படியே வச்சோன்னா வேறு லெவலாக இருக்கும். ஊற்றுறது இந்த பையன் வந்துடும். அப்படி ஊற்றும் அவ்வளோதான். 2 மல்லியை மட்டும் போட்டு இறக்குறதா சூப்பராக முடியும். அவ்வளோ கிண்டுறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணலாம். கீழே பாருங்க. அவ்வளோ அமைச்சு அவ்வளோதான். வேறு லெவலில் செஞ்சு கொடுத்தோம். செஞ்சு கொடுத்து கிளம்பலான்னு பார்த்தா அவன் தம்பி பிடிச்சிக்கிட்டாருங்க. அருவி இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 கிலோமீட்டர் அதுக்கு போய் பார்த்தா தண்ணி பயங்கரமாக வருதுன்னாங்க. போய் பார்த்தா அதண்ட காட்சி நீங்களும் பாருங்கள். வேறு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஐட்டம் வைக்கணும். போதும் போதும். மட்டன் பிரியாணி, மட்டன் எலும்பு குழம்பு, சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, மட்டன் சுக்கா, எக்கு அப்படியே முட்டை மசால் மாதிரி போட்டாச்சு. அருவியில் தண்ணி வருமானே கொஞ்சம் தான் எடுத்துட்டு போய் பாருங்க அப்படின்னாங்க. ஆச்சு வந்துட்டோம். நம்ம மாங்காய் மரம் மாங்காய் பயங்கரமாக இருக்குது. வர வழியில் கொய்யாப்பழம் பிடிவாதமாக இறங்கி பிடுங்கலான்னு போனால் அங்கேயே தாத்தா இருந்தார். தாத்தா 2 கொய்யாப்பழம் பறிச்சுக்கிட்டேன். எவ்வளோ வேணாலும் பறிச்சுக்கிட்டாரு. சாப்பிட்டுக்கிட்டே வரோம் பறிச்சு. அப்படியே நம்ம வாடிப்பட்டி தாண்டி குட்லாடம்பட்டி செமினிப்பட்டிக்கு உள்ள சமைச்சு முடிச்சுட்டு அருவிக்கு ரொம்ப நாளாக வரணும்னு ஆசை. சரி வரலாம். எல்லா பக்கமும் தண்ணினா நிரப்பமாக இருக்குது. ஆற்றுக்கு எல்லா டேம்லையுமே கொடைநாடு போனோம் முந்தா நாள். அங்கேயும் தண்ணி நிரப்பமாக இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் எடுக்க முடியல. நாங்கள் போய் சமைச்சிட்டு அப்படியே வரப்போ சும்மா பார்த்துட்டு வந்தோம். சரி தண்ணி நிரப்பமாக இருக்குன்னு பார்த்தா கேட்டை இழுத்து மூட்டி 2 பேரும் உள்ளே உட்காந்துருக்காங்க. 10 ரூபா கட்டணா பூட்டிட்டாங்க. தண்ணி பாருங்க சூப்பராக தண்ணி கை கால் மூஞ்சி கழுவுற அளவுக்கு. சரி வந்துட்டோம். 10 கிலோமீட்டர் சமைச்ச இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு அருவி. வந்தாச்சு 10 கிலோமீட்டர். காலையாவது நினைச்சிட்டு போகணும்னு சொல்லி பிடிவாதமாக உட்காந்து சும்மா வடிவேல் அப்படியே நீர்வீழ்ச்சி ஆடிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை தண்ணி நிறையா இருக்குன்ட்டு மேலேருந்து வடிவேல் மாதிரி இப்போ கவுண்டம் அடிச்சு 𝙒𝙖𝙧𝙗𝙧𝙗𝙧 வச்ச மாதிரி இருக்கும். வந்தான் யாருமே நல்ல கல் அமைச்சுக்கிச்சு. குழுன்னு இருக்காங்க. அதனால கையால் கழுவிட்டு அப்படியே கிளம்புவோம். சூப்பராக பார்க்க தண்ணி கையை நினைக்கிறது. அதுதான் ஓரளவு தண்ணி வருது. ஜில்லு பயங்கரமா குழுன்னு ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கு தண்ணி. அப்படி ஐஸ் பயங்கரமா தண்ணி பார்த்தீங்களா? அதான் தண்ணி வருது. ஆனால் ஓடுது தண்ணி. தண்ணி ஓடுது. இதான் தண்ணி இதான் அளவு ஓடு தண்ணி தான். அப்படியே காட்டுங்க. ஓடு தண்ணி. இந்த அங்கே மட்டும் தேங்கி நின்றுச்சு. அது குழி.